டைம்ல சத்தியமூர்த்தி அழகா இருக்கிற. ஓ அப்படியா சத்தியமூர்த்தி? நன்றிப்பா. அக்கா போட்டோ நல்லா இருக்கு. நேத்து காலையில எடுத்தது கோகுலாக்கண்ணா. கொழுந்தனவர்களே, சொந்த பந்தம் சூழ்ச்சி மட்டுமே. என்னது? சூழ்ச்சி மட்டுமே வருவாங்க செய்வாங்க. அது அப்படி நம்ம கொஞ்சம் சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கிய சீதா. எனக்கு நேரடியா நடந்து சீதா. ஒரு வாட்டி குழந்தையா இருக்கும் போதே பிள்ளைங்க எல்லாம் ஒரு படம் பார்த்து சிரிக்கிறேன். வேற ஒருத்தரும் இல்லை. அதை நம்ம இதுல எல்லாம் சொல்லக்கூடாது. வந்து கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு சிரிக்கிற அப்படின்னு. நம்ம அழும்போது ஏன் அழுகுறான்னு கேட்க ஆளு கிடையாது. கேட்டியா சீதா? அப்படிப்பட்ட உறவாக்கம் நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம். எனக்கு உறவினர் யாரும் இல்லை. கோகுலக்கடா ரொம்ப மகிழ்ச்சி கோகுல. அது இருக்கதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கதும் ஒண்ணுதான் கோகுலக்கண்ணா. லைக் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நான் போட மாட்டேன். அப்படியா? சரியா? அந்த லைக்கை நீயே உன் சட்டை பாக்கெட்டுக்கு போட்டு வச்சிக்க. காலையில என்ன சாப்பிட்டா லிவின்ஸு? கோகிலக்கண்ணா காலையில என்னமாக்கா சாப்பிட்டா? 1 வருடம் ஆகு லைவ் வருகிறேன். எனக்கு என் கணவருக்கும் சொந்த பந்தம் லைவ் உறவுகள் மட்டுமே. உண்மைக்கு சீதா, நீ என்ன நினைச்சிக்க? நான் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லைவ் போடுவேன். எதுக்குங்கிறா? எனக்கு வந்து உங்ககிட்டலாம் பேசுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்போமாவது நீங்கள்லாம் வரலன்னு வச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சரி, என்னடா ஒருத்தருமே வரல பேசுறதுக்கு, நம்மளை யாருமே நினைக்கல போலுக்கு அப்படின்லாம் சங்கடப்படுமே இருந்து. அப்படியே உறவினர் இருந்தாலும் உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம கிட்ட 10 பைசாமே எப்படி இருக்கன்னு கேட்பாவ. இல்லைன்னு வச்சு கொடுவேன், நம்ம எதுக்க வந்தாலும் தெரியாத ஆளு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போயிருவாவ. அதான் உங்க சேனல்ல வேலை செய்கிறேன். ஓ அப்படியா லிவின்ஸு? ஏன் சேனல்ல வேலை பார்க்குறியா நீ? மாதோறும் சம்பளம் எவ்வளவு உனக்கு வேணும் சொல்லு சிஸ்டர். தினசரி பார்க்குறேன் சிஸ்டர். நானும் எனக்குமே இதுதான் சந்தோஷமா இருக்கு சீதா. தோசை தேங்காய் சட்னி. ஓ அப்படியாமக்கா? ஓகே ஓகே. இங்க அக்கா வீட்டில் பருப்பு கறியும் பீன்ஸ் பொரியலும் பண்ணணுமா. காலையில் நான் இப்போ தான் சாப்பிடேன் செய்தேன். என்ன வேலையா? இல்லை அன்பண்ணா, வேலையெல்லாம் முடிஞ்சேதே 2 மணி பூசணாண்ணா. இப்போ தான் அதனால அவனுக்கு டீ சூடு பண்ணி கொடுத்தேன். விடு விண்டால் ஓடினோம், ஒரு நாள் கூட வரமாட்டாங்க. ஒரு சொந்தம் 5 நிமிடம் நின்று பார்த்தாங்க, கொஞ்ச நேரத்தில் விழுந்து விட்டேன். அப்படியா? நான் பிழைத்தது கடவுள் துணையால் மட்டுமே. ஓ சரி சரி சரி. கண்ணை பத்தியா? சரியான கண்ணு போல விசா. சரியா? நல்ல சுத்தி போடு கேட்டியா? சுத்தி போடணும், அடிக்கடி சுத்தி போடணும். அன்பு எனக்கு சோறானா. நாம யாரையும் எதிர்பார்க்காமல் நம் வேலையை பண்ணிட்டு இருந்தாலே போதும். எதுக்கு சொந்த பந்தத்தை எதிர்பார்க்கணும்? அளவா பழகணும். அதே போல் எல்லோரும் பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை வின்ஸு. இருந்தாலும் சொந்த பந்தம் எதுக்குன்னு நீ நினைக்கிறா? செத்தப்புறம் பாடைக்கு உள்ள வர்றதுக்கா சொந்த பந்தம்? உண்மைக்கு நிறைய சொந்தங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? செத்த வீட்டில் பாடைன்னு ஒன்று கெட்டுவாங்க, பார்த்துருக்கிறியா? அதுக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கு மட்டும் வருவாங்க. ஏன்னா நாங்கள்லாம் சொக்கார மாறுவ, எங்களுக்கு தான் உரிமை உண்டு. அப்போ கூடவே இருந்து நட்பு பாராட்டுறவங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையும் அங்கே கிடையாது. செத்த வீட்டில் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணும். என்னைக்குமே எந்த கஷ்டத்துலையும் பங்கெடுக்காமல் இருப்பாங்க. பதியா அவங்க வந்து பாடைக்குள்ளே நிற்பாங்க. கேட்டால்